ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாப்கார்ன் ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஆனால் சில பேர் இதில் சொதப்பிடுவாங்க. மோஸ்ட்லி 1-2 மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் சுவையான டேஸ்டான பாப்கார்ன் ரெடி பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சோளத்துலேயே 2 வகை இருக்குது. இது பாப்கார்னுக்கு உண்டான சோளம். இது கொஞ்சம் குட்டி குட்டியாக குண்டு குண்டாக இருக்கும். இன்னொரு வகை இருக்குது, அது கொஞ்சம் தட்டையாக இருக்கும். அதை சத்து மாவு அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க. குக்கர் கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கேன், எனக்கு இது கொஞ்சம் அடிகனமாக இருக்கும். இப்போது கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். நீங்கள் பட்டர், நெய் இதில் 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். ஆயில் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்னெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் கார்ன் தான் சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சமாக கார்ன் எடுத்துட்டாலே போதும். இந்த பாத்திரம் ஃபுல்லாக நம்மளுக்கு பாப்கார்ன் கிடைக்கும். இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பாப்கார்ன்லேயே விதவிதமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் தேவையோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மஞ்சள் தூள், உப்பு மட்டும் போதும். இதுவே ஒரு நல்ல சுவை கொடுக்கும். ஒரு ஹை ஃப்ளேம்லேயே 1 மினிட் அளவுக்கு இந்த கார்னெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெடித்து வரும். இதுக்கப்புறம் நம்ம சிம்மை மீடியம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு அதை மூடிடணும். கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம கார்ன்லாம் வெடித்து அங்கங்கே செதறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போது கார்ன்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ரொம்பவே சூப்பராக நம்ம கார்ன்லாம் பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம பாருங்கள் எவ்வளோ கார்ன் போட்டோம், இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் எவ்வளோ கார்ன் கிடச்சிருக்குதுன்னு. இதோட மனமுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.